ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்தது. 3 மணிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லைங்க. முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். முழிச்சிட்டே இருக்கவும் பசி எடுத்துக்கிச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சுண்டல் வாங்கிட்டு வாங்க, அது கருப்பு சுண்டல் தான் வேணும், எனக்கு வெள்ளை சுண்டல் வேண்டான்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அவுள் சுண்டல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவுள் சுண்டல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பசங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம். அவர் தூங்கிட்டாரு. அரிசி ஊற வச்சுருந்தேன், சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நான் மறுபடியும் படுத்துட்டேன். சனிக்கிழமை செஞ்ச கொள்ளுப்பருப்பு சட்னி ரசம் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எல்லாருமே 11 மணிக்கு தாங்க எந்திரிச்சோம். பசங்கள்லாம் அவுள் சுண்டல் சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொள்ளுப்பருப்பு சட்னி ரசம் வச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு பசிக்காதனால சாப்பிட்லைங்க. துணி துவைக்கிறது இருந்தது, துவைச்சிட்டு என்னோட சின்ன பையன் அம்மா எனக்கு பர்கர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பக்கத்து வீட்டு அக்கா சீஸும் சீஸ் ஸ்லைஸும் கொடுத்துருந்தாங்க. அது இருக்கவும் அவர் பர்கர் கேட்டார். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரலான்னு அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சே எங்களுக்கு பர்கர் தாங்க. இது சாப்பிட்டதே எங்களுக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க சாப்பிட்டு அம்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஈவினிங் 5 மணி போல் டீ போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக என்னோட பெரிய பையன் இலை பரோட்டா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இலை பரோட்டா வாங்கிட்டு வரோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அக்கா வீட்டில் சாப்பாடு முட்டை குழம்பு வச்சுருக்கேங்க்கா, அதையும் எடுத்துகிட்டு வரேன், நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாங்கவும் இலை பரோட்டா சாதம் முட்டை குழம்பு வச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். வீடியோ எடுக்கலைங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடடா வீடியோ எடுக்கலையே அப்படின்னு தோணுச்சு. என்னோடய ஃப்ரெண்டோட பையனும் ஆன்ட்டி நீங்கள் வீடியோ எடுப்பீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் வீடியோ எடுக்காம விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்னோடய ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு இப்படி தாங்க சண்டே அன்னைக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.